பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சரி, இந்த நாளுக்கு வேண்டிய ஆண்டவருடைய கிருபையை உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தானே நம்ம தாங்குது. இந்த நாள்ல நமக்கு என்ன பிரச்சனை வரும், பிசாசு என்ன கண்ணி வச்சிருக்கிறான், என்ன போராட்டம் வச்சிருக்காரு நமக்கு தெரியாதுல்ல. வேலையில, பிஸ்னஸ்ல, வாழ்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வாழ்கிற சூழ்நிலையில என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸை கொண்டு வரலான்னு அவன் என்ன திட்டம் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். அதனால தான் காலையில் எழுந்த உடனே அவருடைய வசனத்தை வாசிங்க, அவரை துதித்து ஜெபிங்க, அவருடைய பிரசன்னத்தோடு இந்த உலகத்துக்குள்ள போங்க. சரியா? அப்போ ஆண்டவர் கூட இந்த என்ன நடக்கும் தெரியுமா? 89ஆம் சங்கீதம் 22வது வசனத்துல, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. யார் இந்த சத்துரு? பிசாசுதான். சாத்தான் தான் நம்முடைய சத்துரு. அவன் தான் நம்ம அப்படியே சுத்தி வர்றான். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், சமாதானத்தை கெடுக்கணும், நம்ம சோர்ந்து போக பண்ணணும், வியாதியை கொண்டு வரணும், பிரச்சனையை உண்டாக்கணும், நிம்மதியை கெடுக்கணும், டிப்ரெஷனை உண்டாக்கணும், எப்பவுமே குழப்பத்திலே வைக்கணும், பயத்திலே வைக்கணும்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு அப்படி வந்துகிட்டே இருப்பான் சத்துரு. நம்மளை நெருக்குவான், ஒடுக்குவான், அப்படியே முடக்க நினைப்பான். இந்த காலையில சந்தோஷமா இருப்போமா, உடனே ஒரு பிரச்சனையை உண்டாக்குவான். வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டாக்குவான். வேலைக்கு போன அங்கே ஒரு பிரச்சனை, எதிர்பாராம என்னென்னோ நடக்குதுன்னு தோணும். இதெல்லாம் எதுக்கு? நம்மளை நெருக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு பிசாசு பண்ணுகிற ஒரு காரியம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே பயப்படாத. எதிராளி இருக்கிற உண்மைதான். அவன் உன்னை நெருக்கிறதற்கு, ஒடுக்கிறதுக்கு பார்க்கறான். நான் விட மாட்டேன். அவன் உன்னை நெருங்க, உன்னை டச் பண்ண விட மாட்டேன். நீ பயப்படாத அப்படின்னு சொல்றார். அப்போ சத்துரு நெருக்க முடியாது, ஒடுக்க முடியாது, வாக்கு கொடுக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். என் சத்துருவே, பிசாசே, சாத்தானே, எனக்கு ஒரு நம்ம தந்திரம் பண்றியா? என்ன ஒன்னால நெருக்க முடியாது, என்னை ஒடுக்க முடியாது. என் இயேசு என்னோடு இருக்கிறார். உன்னை ஜெயித்த இயேசு, உன் தலையை மிதித்த இயேசு என்னோடு இருக்கிறார் பிசாசே அப்படின்னு சொல்லுங்க. நான் அப்படி சொல்லுவேன், சாத்தானே நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் இவ்வளவுதானே பண்ண முடியும். பயமுறுத்தி பார்ப்பேன், சோர்வை கொண்டு வர பார்ப்பேன், ஒன்றும் பண்ண முடியாது. என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், சத்துரு என்னை மேற்கொள்வதில்லை. அப்படி நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடும் போது ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதையும், சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதையும் நீங்க பார்க்க முடியும். தினந்தோறும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா தினந்தோறும் அவனுக்கு தோல்விதான். தோல்வி அடைஞ்சாலும் அவனுக்கு வெக்கமே கிடையாது. திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பான். இதுதான் வாழ்க்கை. அதனால நீங்க பயந்துறாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, ஒடுக்குவ. யாரை குறித்து சொல்றாரு? தாவீதை குறித்து சொல்றார். தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து ஏன் ஆண்டவர் அப்படி உறுதியா சொல்லுகிறார்னா, தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். அதனாலதான் ஆண்டவர் அவன் மேல ரொம்ப கவனம் வைத்து பாதுகாக்கிறார். நீங்க ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு சித்தமானதை செய்றீங்களா? இதைதான் யோசிக்கணும். நான் தினந்தோறும் ஜெபிக்கிறது, ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றும். நான் முற்றிலும் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை இன்னும் மாற்றும் என்பது என்னுடைய ஜெபம். உமக்கு சித்தமானதை நான் எப்பவுமே செய்யணும் பிதாவே. உமக்கு சித்தமில்லாத எதையும் நான் செஞ்சிடக்கூடாது. ஊழியத்துல, என்னுடைய காரியத்துல, தனிப்பட்ட காரியத்துல சித்தமில்லாத எதையும் செஞ்சிடக்கூடாது. உமக்கு சித்தமானதான் செய்யணும். அதுல நான் கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணி உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா மாற்றோன்னு அதுல கவனம் செலுத்தி அக்கறையா இருக்கிறதுனால சாத்தானால என்ன ஒண்ணு செய்ய முடியல. இதான் உண்மை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுத்துட்டா பிசாசு நம்மளை தொட டிஸ்டர்ப் பண்ண அவர் விட மாட்டார். என் பிள்ளை, என் ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பிரியமானது செய்கிறவன் நெருங்காத அப்படின்னு ஆண்டவர் அங்கு துணையா இருப்பார். இதை அறிந்து கொள்ளுங்க. அப்போ டிஸ்டர்ப் பண்ண சாத்தா எல்லா இடத்துலயுமே இருப்பான். பிசாசு எங்கும் இருக்கிறானே, ஆண்டவர் எங்க இருக்கிற மாதிரி அவனும் எங்க இருக்கிறான். எங்கள இடமும் சுத்தி திரிகிறான். வேலை செய்யற இடத்துல இருப்பான், பிசினஸ் செய்யற இடத்துல இருப்பான், போகிற வழியில இருப்பான், உங்க வீட்டுக்குள்ளே வருவான், வீட்டுக்குள்ளே நடமாடுவான், வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை வச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான்.
இதெல்லாமே நடக்கும். என்ன திடீர்னு காரணம் எல்லாம் கணவர் கோவப்படுறாரு, என் மனைவி அப்படி மூச்சு தூக்கிட்டு இருக்கா, இந்த பிள்ளைகளே அப்படியே நடக்குது, இந்த மாமியார் எப்படி பேசுது, நல்லதானே இருந்தாங்க அப்படிலாம் நினைக்க தோணும்ல. இதெல்லாம் வரும். ஏன்னா பிசாசு யாரையாவது தூண்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். நீங்க டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணுமானா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாறிடணும். அவருக்கு சித்தமானதை செய்யணும். அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் உங்களை பாதிக்காது, அப்படியே மேற்கொண்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தினந்தோறும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. தினந்தோறும் சாத்தான் தோத்துக்கிட்டே இருப்பான், வெக்கமே இல்லாம தினந்தோறும் வந்து மோதிக்கிட்டே இருப்பான். மோதி பாருன்னு சொல்லுங்க, பயப்படாதங்க. அதுக்கு மத்தியில தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறவன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காருல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தாவிர மாதிரி உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவளா நான் இருக்கணும், உமக்கு சித்தமானது எல்லாம் செய்யணும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னால்தான் பார்த்து கொள்ளுவீங்க. பிசாசே, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, சோர்ந்து போக பண்ண முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்ளுகிறேன். ஆமேன், ஆமேன்.